என் அன்பு குழந்தையே, ஒரு நாள் போவது ஒரு யுகம் போவது போல் தெரிகிறது என்று புலம்புகிறாயே. நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன். எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல் புலம்பி தவிக்கிறார்கள். சிலர் மடிந்து போகிறார்கள், சிலர் எதிர்த்து போராடுகிறார்கள், சிலர் எழுந்து நிற்கிறார்கள். எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள். இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை. நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே. தைரியமாக எதிர்த்து போராடு. இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அடுத்த ஜென்மத்திற்கு வைக்காதே. அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்திக்கொள். முடியாத போதெல்லாம் ஓம் முருகா என்று மனதுக்குள் நம் பதிகத்தை பாடிச்செல். என்னை கும்பிடுவதற்கு வழியே தேடி அலையாதே. நான் அத்தருணமாவது உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருகிறேன். எனக்கு சடங்கு சம்பிரதாயத்தோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே. எப்போதும் என்ன நினைத்து கொண்டிரு. அதுவே நீ செய்யும் பூஜையாகும். இந்த பூஜையை நீ எப்பொழுதும் எனக்கு செய்து கொண்டிருக்க வேண்டியது என்று நீ நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது எப்பவும் உன் அடி ஆழ் மனத்தில் இருந்து என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அதற்காக நீ மனக்கவலைப்படாதே. அது போதும். அப்போது என் பலன் உனக்கு ஊடுருவி உன் கஷ்டங்களை தடுத்து பொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயற்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய். வெறும் பிரார்த்தனையில் உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன். ஏன் உன்னையே நீ ஏளனமாக நினைக்கிறாய்? நீ யாருக்கும் சளைத்தவரல்ல. அறிவிலும் திறமையிலும் சரி, உனக்கான தூரத்திலும் என்பது தனித்துவம் பெற்றது. உனக்கே ஏன் உன் திறமை மேல் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய்? உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நிகழ்த்துகிறேன். பணத்தை வைத்து எடைபோடும் சில பேரிடம் இருந்து உன்னை நான் தூரப்படுத்துகிறேன். அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு நான் சுட்டி காட்டியுள்ளேன். பணம் மட்டுமே உணர்வை தருகிறது என்று நினைப்பவர்களிடமிருந்து நீ விலகியே இரு. ஏனென்றால் அவர்கள் உன் உயர்வை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். அதனால் நீ உன் சுற்று வட்டாரத்தை பார்த்து வாழ பகிர்ந்து கொள். நீ தற்போது பணம் இல்லாமல் தவிக்கலாம். ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விடுவாய். உன்னை ஒருபோதும் நிற்கதியாய் நிற்க நான் விடமாட்டேன். உன் பிள்ளையின் நிம்மதியில், அதாவது என் பிள்ளையின் நிம்மதியில் நான் என் மனநிறைவை அமைத்திருக்கிறேன். என் வார்த்தை உனக்காக இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பெறுவார். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னிடம் நிச்சயம் வெற்றி என்பதை தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்தும் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னை எப்போதும் நான் என் உருவத்தில் நீ எப்பவும் இருப்பாய்.